Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. தம்பி வந்து புதுசா ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்கேன் சார். பொய் சொன்னா கண்டுபிடிக்கிற ஒரு மிஷின். நீங்க உண்மையா பேசுனீங்க அப்படினா கிரீன் கலர்ல லைட் எரியும். பொய் பேசுனீங்க அப்படினா ரெட் கலர்ல லைட் எரியும் சார். பயங்கரப்போ தம்பி எக்யூப்மென்ட் கொண்டு வரா மாட்றா சாருக்கு. கண்ணாயிரம் அந்த வெப்பன் சடி. பொய் சொல்லுவேனா உண்மையை சொல்றேனா கரெக்டா பாருங்க. இப்படி சேர்ல உட்கார வச்சு அடியில வயர்லாம் சொருகிருக்கீல. என்ன விஷயம்? என் உடம்புல இருந்து எதுவும் கரண்ட் எடுக்க போறீங்களா? சார் எப்போவாது ஒரே டைம்ல ரெண்டு பொண்களை டேட் பண்ணிருக்கீங்களா? ஆஃப் கோர்ஸ் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் கிஸ் எந்த ஏஜ்ல? குழந்தையிலே இருக்கும்போதே நிறைய பேர் நிக்குது. என் பொண்டாட்டி தான் முதல்ல சார் பொய் சொல்லாதீங்க. அம்மா குழந்தையா இருக்கும்போது என்ன யாரும் கிஸ் பண்ணலையம்மா. ஷாக் அடிக்குது. செமையா இருந்துச்சுடா. கரெக்ட். பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. பூந்தோட்ட காவல்காரனே தம்பி. பூக்களை மனதில் ஏந்திக் கொண்டிருக்கும் சூப்பர் ராணி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் சார். என்னை எதுக்கு அங்க வீட்டுக்கு வந்து பண்ணாம இங்க வந்து பண்ற? உங்க வீட்டுக்கு வந்தாதான் வச்சு செய்றீங்கல்ல, அதான் எங்க ஏரியாவுக்கு உங்களை கூட்டிட்டு வந்துட்டோம். இங்கேயே வந்து சேர்த்தேன் நான். பாவண்டா நீ. ஆனா உங்களை இன்டர்வியூ பண்ணதுக்கு அப்புறம் யார் அடிச்சாலும் அடி வாங்கக்கூடிய தைரியம் வந்துருச்சு சார் எனக்கு. நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தனா இல்லையா? நிறைய. நீ வந்து உட்கார்றதுலேயே ஒரு தனியாக பெரிய டிஃபரன்ஸ் தெரியுது. என்ன சார் தெரியுது? இல்ல கொஞ்சம் ப்ரொஃபஷனல் ஆயிட்டேன் அப்படின்றது. வெரி ஸ்வீட் பாய். ஐ லைக் யூ வெரி மச். பட் ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா, சில பேர்லாம் வந்து நான் சும்மா பேசினாலே வந்து கலாய்க்கிறேன். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் தம்பி நான் சொன்னது எல்லாம் ஆக்சுவலி கேம் பேக். ஹி காட் பாலிஷ் ஸோ பியூட்டிஃபுல்லி. லேர்னிங்கிறது வந்து ஒரு மனசு தான் காரணம். அதாவது நம்ம வந்து ஒருத்தங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அது நல்லதோ கெட்டதோ அதை முதல்ல கேட்டுக்கணும். அந்த கேட்குற ஒரு தன்மை இருந்தாலே நமக்கு வந்து மாற்றம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அண்ட் அது உங்ககிட்ட இருக்கு. ஐ எம் ஷுர் யூ வில் கோ பிளேசஸ் ஆன் திஸ் மதர்ஸ் டே. ஐ எம் டெல்லிங் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். கருமண்டா இதெல்லாம் நான் கேட்கணும். சொல்லு. இது ஜாலியாக ஒரு ஃபன்னான ஒரு செக்மெண்ட் வந்து தம்பி வந்து புதுசாக ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்கேன் சார். பொய் சொன்னால் கண்டுபிடிக்கிற ஒரு மிஷின். சூப்பரா. ஸோ இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் வந்து உண்மையாக பேசுகிறீங்களா பொய் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சு சொல்லும். நீங்கள் உண்மையாக பேசுனீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் லைட் எரியும். பொய் பேசுனீங்க அப்படின்னா ரெட் கலரில் லைட் எரியும் சார். பயங்கரப்போ. அதான் நான் இப்போ சொன்னல எங்கள் ஏரியா சார். இப்போ பாருங்க பார்த்து லைட் போடுங்கப்பா தம்பிங்களா. தம்பி எக்யூப்மெண்ட் கொண்டு வரா மாட்றா சாருக்கு. பொய் சொல்லுவேனா உண்மையை சொல்றேனா கரெக்டா பாருங்க. இப்படி சேர்ல உட்கார வச்சு அடியில வயர்லாம் சொருகிருக்கீல. என்ன விஷயம்? என் உடம்புல இருந்து எதுவும் கரண்ட் எடுக்க போறீங்களா? இல்ல இது பவர் ஸ்டேஷனா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அம்மா சமையலா இல்ல ஒய்ஃப் சமையலா? அம்மா சமையல். சீக்கிரம் வந்து தோத்த போடு. இப்ப என் பையன்கிட்ட கேட்டா அவங்க அம்மா சமையல் தான் நல்லா இருக்கும். கரெக்ட் தானே பிரதிமா? சார் கிரீன் கலர்ல இருந்துச்சு சார். அம்மா சமையல் தான் பெஸ்ட். குட் ஆன்சர். உன் அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் கிஸ் எந்த ஏஜ்ல? தெரியல. நான் குழந்தையிலே இருக்கும்போதே நிறைய பேர் சார் பொய் சொல்லாதீங்க, உண்மையை மட்டும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கிஸ் எந்த ஏஜ்? நம்ம குழந்தையா இருக்கும்போது என்ன யாரும் கிஸ் பண்ணலையாம்மா. ஷாக் அடிக்குது. உங்களை கிஸ் பண்ணதில்ல, நீங்க யாருக்கு கிஸ் பண்ணீங்க அதான் மேட்ரு. தெரியப்பா எனக்கு எப்போ கிஸ் பண்ணேன் என்னன்னு தெரியலப்பா. ஒரு சேவல் பண்ணாரு. யோசிக்க விடுங்க. நம்ம பையன் டென்ஷன் ஆயிடுவான் அப்போ. ஐ திங்க் என் ஒய்ஃப்னு நினைக்கிறேன். சார் பொய் சொல்லாதீங்க. என் பொண்டாட்டி தான் முதல்ல. நான் கிஸ் பண்ணது என் மனைவியார தான். ஓகே, என்ன யாராவது கிஸ் பண்ணியிருந்தா அது எனக்கு தெரியாது. கேள் பார் எரியுது பார். நான் தான் என் மனைவியார முதல்ல. அம்மாவை தவிர வேற எந்த பொண்ணு கிட்ட எந்த வயசுல கிஸ் வாங்குனீங்க அதை சொல்லுங்க. சின்ன வயசுல என்ன வந்து கிஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். சார் ஏன் சார் இப்படி காலெல்லாம் ஆடுது? இல்லங்க ஷாக் அடிக்குதுங்க. நான் சொன்னேன்ல சார் இது எங்க ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. அது தெரியுது, நீ என்ன பழி வாங்குறேன்னு தெரியுது. இருந்தாலும் ஒரு நல்ல மனசுக்காக நான் விட்டு கொடுத்துறேன்னு வச்சுக்கோயே. இந்த ஸ்கூல் படிக்கும்போது டீச்சரை சைட் அடிச்சிருக்கீங்களா? ஸ்கூல்ல டீச்சரெல்லாம் சைட் அடிச்சதுல டீச்சர் சைட் அடிச்சிருக்காங்க. யார் பொய் சொல்றீங்க? ஒரு நாங்க அவங்க அடிச்சாங்கன்னு நினைச்சா அவங்க அடிக்கலையா இருக்கும். அம்புட்ட ஆசை. எந்த சப்ஜெக்ட்? எதுக்கு உனக்கு அதெல்லாம்? பாவம் அவங்களுக்கு வயசா இருக்கும். இப்போ எனக்கே வயசாயிடுச்சு.
நீங்க தானே டீச்சர் சொன்னீங்க மனசுல இருக்கிறத அப்படியே எழுத சொல்லி. அடா பாவி. நெக்ஸ்ட் கொஸ்டின். நீங்க நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க சார். ஒவ்வொரு படங்களையும் வித்தியாசமான ஒரு கேரக்டர் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஏதாவது ஒரு படம் பண்ணிட்டு சே இப்படி ஒரு படத்தை போய் பண்ணிட்டோமாடா அப்படின்னு சொல்லிட்டு எப்பாவது ரெக்ரெட் பண்ணது உண்டா சார்? 2 படம். டம்மி டப்பாஸ்ன்னு ஒரு படம், அதில் ரொம்ப நாள் நடித்தேன் சார். சார் அங்கே விடாமல் அந்த படத்தில் வந்து நான் தான் செகண்ட் ஹீரோ. ஒரு செகண்டுக்கு வந்துட்டு போயிடுவேன். 3 மணி நேரம் படத்துல நீ ஒரு செகண்ட் வந்து படத்தை செகண்ட் ஹீரோ சொல்லுறியா? அடுத்தது அதுக்கப்புறம் நான் வந்து டேடியா நடிச்சதுக்கு அப்புறம் ஒரு படம் நடித்தேன். அந்த படம் பேர் சொல்ல வேணாம், பட் அதில் வந்து ஒரு சீட்டு விளையாடுறவனா ஒரு மாதிரி நடிச்சிருப்பேன். அது எனக்கு ரொம்ப அப்செட்டிங்கான ஒரு கேரக்டர். பட் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அது ஒரு மாதிரியான ஒய்ஃப் கையில் செமையா அடி அதெல்லாம் அடி வாங்கியிருக்கேன். எப்போ சார்? அதெல்லாம் நிறைய பயப்படுவேன். வெளியே தெரியாம சாமத்தியமா மென்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியல. எங்கள் அம்மாட்ட அடி வாங்கி, எங்கள் அம்மாக்கிட்ட அடி வாங்கியிருக்கேன், என் ஒய்ஃப் கிட்ட அடி வாங்கியிருக்கேன். லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் அ மேன் வில் பி இஸ் மதர் அண்ட் தென் இஸ் ஒய்ஃப். அடி வாங்கிட்டு இப்படி ஒரு சமாளிஃபிகேஷன் கொடுக்குறீங்களா? சமாளிஃபிகேஷனே கிடையாது, தான் ஃபேக்ட் ஆஃப் லைஃப். இதனால தான் ஜான் விஜய்க்கு நிறைய பெண்கள் ஃபேன்ஸ். எங்க இப்போ எதுவுமே அடிக்கல. அதுக்கே கோவம் வந்துருச்சு சார். ஸோ ஜான் விஜய் சாருக்கு வந்து நிறையா பெண்கள் ஃபேன்ஸ் இருக்காங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கேள்வி கேட்டாலே எரியுது. எப்பாவது வீண் வம்புக்கெல்லாம் போய் அடி வாங்கியிருக்கீங்க சார்? அதெல்லாம் வாங்கியிருக்கேன் சார். தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எப்போ யாருக்காவது ஏதாவது பிரச்சனை அப்படின்னு ஹீரோயிசம் காட்டணும்னு போய் நம்ம ஃபுல்லாக வாங்கிட்டு நம்ம போயிடுவோம். அவன் பாவம், அவன் ஜாலியாக போயிடுவான். அதுக்கப்புறம் நம்மளை கரை வச்சு ஆள் செட் பண்ணுவானுங்க. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கும் சார். எப்போவாது ஒரே டைமில் 2 பொண்களை டேட் பண்ணியிருக்கீங்களா? அஃப்கோர்ஸ் காலேஜில். நிஜமாவா? சார் எப்படி சார் எப்படி அந்த வித்தை மட்டும் சொல்லி? அது ஆக்சுவலாக நான் இல்லை, அவங்க டேட் பண்ணாங்க. நான் வந்து யாருக்குமே இல்லைன்னு சொல்கிறது இல்லை. அதனால அது வந்து அப்படியே ஓடிடுச்சு. 1க்கு 1 தான் நம்ம கல்ச்சர். 1க்கு 2ங்கிறது நம்ம கலாச்சாரத்துக்கு அவமானம். பாதிக்கப்பட்டது நான் தான், அவங்க கிடையாது. என்ன மாதிரி பாதிப்பு சார் இருந்துச்சு? தெரியுது சார் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவாது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை நீங்கள் சைட் அடிச்சிருக்கீங்களா? பலமுறை. பரம்பரையா சார்? புரியல. பலமுறையா? ஓகே. பிகாஸ் அவங்க தான் நம்ம ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணுவாங்க. அதனால நமக்கு தெரிஞ்சது தானே. அதனால அப்படி புரியல. உனக்கு ஒன்றுமே புரியல சார். இது மட்டும் புரியல சார். புரியக்கூடாது, புரிஞ்சாதான் கஷ்டமே. அவனுக்கு எக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் லவ்வா இருக்கும்போது லவ் பண்ணிட்டு இருக்கோம் சிச்சி அப்பெல்லாம் வந்து நல்லா பத்திரமா பார்த்துக்க. அதனால தான் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு நம்ம மேலே பாசம் வருது. சார் சூப்பராக பார்த்துருக்கீங்க சார். இது பயங்கரமான விஷயம் இருக்குறாடே. சம்பந்தம் இல்லாத நேரத்தில் சாக்கடிக்குது. சரி, எல்லா கேள்விக்கும் இவ்வளோ சூப்பராக பதில் சொல்கிறீங்களே சார். நீங்கள் நல்லவரா கெட்டவரா சார்? நானா? என்ன யோசிக்கிறா? நான் நல்லவன் சார். நான் தான் சொன்னல போய் சொல்லாதீங்க சார் அப்படின்னு. நீங்கள் நல்லவனா என்ன பார்க்குறவங்களுக்கு நான் நல்லவன், கெட்டவனா என்ன பார்க்குறவங்களுக்கு கெட்டவன். தெரியுதா? நல்லவன். எப்போவாது இந்த ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ல எல்லாம் போய் மாட்டியிருக்கீங்களா சார்? போலீஸ்ட்ட மாட்டி நான் யார் தெரியுமா, பெரிய ஆக்டர் ஜான் விஜய் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்களா சார்? அந்த மாதிரி நான் பெரிய ஆக்டர் ஜான் விஜய் சொல்ல மாட்டேன். அவரே ஷாக் ஆயிட்டு. என்னைக்காவது நீங்க வந்து சர்ச் ஃபாதரா ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கீங்களா சார்? இல்லவே இல்லைடா. ஏன் சார்? சான்ஸே இல்லை. அங்க எப்படா நீ முதல்ல நீ இந்த மாதிரி ஒரு கேள்வியே கேட்க கூடாதுடா. நீங்க நினைச்சா ஆகலாம் சார். நினைச்சா ஆகலாம், ஆனால் நான் ஆகணும்னு நினைக்கவே இல்லையே. நான் ஃபாதர் ஆகுறதுல உனக்கு என்ன ஆர்வம் அதை சொல்லு சார். அதுல உனக்கு என்ன ஆர்வம்? அது ஒரு தனிப்பட்ட ஒரு ஆசை சார். எனக்கு புரியுதுடா, பட் வெளியில சொல்ல முடியாது. அதை போன வாட்டி பிளஸ் பண்ணீங்களா? ஆமா தம்பி இப்போ சூப்பரா. ஆமா, எல்லாரையும் நான் வந்து எனக்கு பிடிச்ச எல்லாரையும் நான் பிளஸ் பண்ணுவேன். அப்போ ஃபாதர் ஆகி பிளஸ் பண்ணீங்கன்னா இன்னும் தம்பி சூப்பரா ஆயிடுவாங்க. நான் தான் ஃபாதர் ஆயிட்டேனேடா, அதுக்கப்புறம் தான் நான் பிளஸ் பண்றேன். நீ என்னடா பேசுற? ஒரு புள்ள இருக்குது, இதுக்கு மேல என்ன ஃபாதர் ஆகுறது சொல்லு? டேய் அது அப்பாடா, இது ஃபாதர். ஃபாதர் அப்பாவும் ஒண்ணுதானே? ஐயோ, நிறைய என்னுடைய அண்ணன் பிள்ளைகளுக்கெல்லாம் காட் ஃபாதரா வேற இருக்கேன்னா. எங்களுக்கெல்லாம் நீங்க காட் 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 ஃபாதர் சார். நீங்க சார் எப்படி சார் இருந்துச்சு இந்த ஷோ? செமையா இருந்துச்சு.
சார் உண்மையை சொல்லுங்க சார். உண்மையாவே நல்லா ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வெரி மச். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open.